அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம அனுமன் கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 43. அனுமன் தென்திசை நோக்கி தொழுத பொழுதே ராவணனுக்கும் லட்சுமணனுக்கும் பாதி புரிந்து விட்டது. மீதியை அன்னையை கண்டேன் பிரபு என்று அவன் வாய் திறக்கவும் அறிந்து கொண்டனர். அதுவே ராமனை சிலிர்க்க வைத்து மௌனத்திலும் ஆழ்த்திவிட லட்சுமணன் படபடத்தான். அனுமந்தா, என்ன நடந்தது? விரிவாக சொல். உன் சொற்களுக்காகவே காத்திருக்கிறோம் என்றான். பிரபு, அன்னையை கண்டுவிட்டேன். கற்பின் பூஷணமாக அவர்கள் விளங்கவும் கண்டேன். லங்காபுரியில் உள்ள அசோகவனத்தில் தான் தற்பொழுது அன்னையார் உள்ளார். அவரை சுற்றி ராவணனின் அரக்க பெண்கள் காவல் இருக்கின்றனர். அவர்களுக்கு நடுவில் ஒரு விளக்கு போல் அன்னையார் இருந்ததை என் இரு கண்களால் கண்டேன். அவர்கள் மனம்தான் இளைத்தும் களைத்தும் உள்ளது. ஆனால் மானம் துளியும் இழைக்கவில்லை. அன்னையை சிறையெடுத்து சென்ற ராவணன் அவர்களை தனது அசோகவனத்தில் வைத்துள்ளான். அவனால் சிறைப்பிடிக்கத்தான் முடிந்தது. ஆனால் மாதாவின் நிழலை கூட தீண்ட அவனுக்கு திராணி இல்லை. அன்னையார் இயல்பாக மனம் மாறி ராவணனின் விருப்பங்களுக்கெல்லாம் சம்மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அதற்காக அவன் இதுநாள் வரையில் சாம வேத தான தண்டம் என்னும் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து பார்த்து விட்டான். யாரும் அறியாத வண்ணம் அன்னையாரை நள்ளிரவு வேளையில் நான் சந்தித்தேன். அதற்கு முன் அந்த இலங்கை நகருக்குள் நான் தேடாத இடமில்லை, புகாத வீடுகளோ அரண்மனைகளோ இல்லை. இறுதியாகவே அன்னையை நான் அசோகவனத்தில் கண்டேன். முதலில் அவர்கள் என்னையும் சந்தேகித்தார்கள். காரணம், அவர்களது சூழல் அப்படி. பின்னர் தங்களின் கணையாழியை தரவும் என்னை உங்கள் உண்மை சீரனாய் உணர்ந்து கொண்டு அந்த கணையாழியின் மீது கண்ணீர் சுரிந்தார்கள். தற்பொழுது அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கையே நீங்கள் எப்பாடுபட்டாவது வருவீர்கள், தன்னை மீட்டு செல்வீர்கள் என்பது. அந்த நம்பிக்கைக்கு நானும் வலுவூட்டினேன். பின் நான் புறப்பட எத்தனிக்கவும் அன்னையார் தன் நினைவாக தான் அணிந்திருந்த சூலாமணியை தந்தார் என்ற அனுமன் சூலாமணியை எடுத்து ராமனிடம் தந்தான். அதை பார்த்த நொடிகளில் மாவீரன், பெரும் விவேகி, தெய்வீகன் என்று எல்லா பதங்களுக்கும் பொருந்தும் ராமனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பீரிட்டு. கடவுளே ஆனாலும் மனம் கொண்ட மனித பிறப்பெடுக்க நேரிடும் பொழுது ஆசாபாசங்கள் ஆட்டிப்படைக்கும் என்பதற்கு அது ஒரு சான்று போல் விளங்கியது. ராமன் அந்த சூலாமணியை பார்த்து கண்ணீர் விட்ட வனம் இருக்க அனுமன் தன் உரையை தொடர்ந்தான். பிரபு, அன்னையார் இதை வெறும் நினைவு சின்னமாக மட்டும் தரவில்லை. இதை கண்டு தாங்கள் வீறு கொண்டு இலங்கை நோக்கி வர வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. அதன் பொருட்டு 1 மாத காலம் என்னும் அவகாசத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதற்குள் நாம் அங்கு சென்று அன்னையாரை மீட்டாக வேண்டும். இல்லாவிட்டால் என்று அனுமன் மீதமுள்ள வார்த்தைகளை கூறும் முன் ராமனே அனுமனை வேகமாக தடுத்தான். போதும் அனுமனை, போதும். நீ இவ்வளவு சொன்னதே போதும். சீதை இதற்கு மேல் என்ன கூறியிருப்பாள் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. அவள் 1 மாத கால தவணை அளித்திருப்பதே அதிகம்தான். இனியும் எதன் பொருட்டும் தாமதங்களின்றி இலங்கை நோக்கி பயணிப்பதே உத்தமம் என்ற ராமனிடம் லட்சுமணனும் ஆமனா, இனி தாமதங்களுக்கு இடமே தரக்கூடாது என்றான். அதற்கு முன் சில கடமைகள் உள்ளது லட்சுமணா என்ற ராமன் அனுமன் உள்ளிட்ட அங்கதன், ஜாம்பவான், சுக்ரீவன் முதலான வீரர்கள் அவ்வளவு பேரையும் பரிவுடன் ஒரு பார்வை பார்த்தான். பின் அனுமனை அருகில் அழைத்து, அனுமந்தா, நீ செயற்கரிய செயலை செய்திருக்கிறாய். உனக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன்? உனக்கு மட்டுமல்ல, உன் படைக்கும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். நன்றி என்கிற ஒரு வார்த்தையை உதிர்ப்பது மட்டும் உங்கள் வரியில் போதுமானதாக ஆகவே ஆகாது. அதையும் கடந்து உங்கள் உதவிக்கு நான் ஏதாவது கைமாறு செய்தாக வேண்டும் என்று மிக உருக்கமாக பேசினான். அப்படியே அனுமனை பற்றி அழைத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். ஒருவருக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதையே அவரை மார்போடு அணைத்து சரிநிகர் சமானமாக கருதி தன்னையே அவர்களிடம் ஒப்படைப்பதுதான். இந்த செயலை ஆலிங்கனம் என்பார்கள். இங்கே அனுமன் வரையில் நிகழ்ந்தது ராமாலிங்கனம் ஆகும். இதில் தான் ஆன்மாவிற்கு சிலிர்ப்பு ஏற்பட முடியும். அது அனுமனிடமும் ஏற்பட்டது. வானரமாய் அவன் இருந்த போதிலும் வானம் அளவு எல்லையில்லாத அறத்தையும் அவன் கொண்டிருந்ததன் பயன் அது என்று கூற வேண்டும். சுந்தர காண்டம் இங்கு நிறைவுறுகிறது. இனி தொடங்க இருப்பது யுத்த காண்டம். இதில் அனுமனுடைய சாகசங்கள் தொடர்கின்றன. குறிப்பாக கடல் கடத்தல் என்னும் நிகழ்வு அனுமனுக்கு எளிதாக இருந்தது. ஏனென்றால் அவனோ வாயுபுத்திரன். ஆனால் மற்றவர்களுக்கு அது சாத்தியமில்லையே. இவ்வேளையில் அனுமனோடு கூடி அவனது படையினர் சேதுவில் பாலம் கட்டுகின்றனர். அதன் பின்னணியில் சிந்திக்கவும் வந்திக்கவும் ஏராளமான செய்திகள் உள்ளன.
முன்னதாக இலங்கை நோக்கி புறப்படும் வழியில் திருமலையில் உள்ள 7 குன்றுகளில் ஒன்றான சேஷாத்திரி எனப்படும் குன்றன் விசை அஞ்சனையுடன் அங்கு தவம் செய்யும் முனிவர் பெருமக்களும் ராம லட்சுமண விஜயத்திற்காக காத்திருக்கின்றனர். ராம லட்சுமணர்கள் இங்கே 2 தினங்கள் தங்கி இலங்கை யுத்தத்திற்கு தேவையான சிரம் பரிகாரத்தை செய்து கொள்வதோடு இந்த மலை மீது கோவில் கொண்டுள்ள மலையப்பனாகிய அந்த வேங்கடவனையும் தரிசிக்கின்றனர். இந்த மலையில் பொங்கி பிரவகித்துக் கொண்டிருக்கும் ஆகாய கங்கையிலும் நீராடுகின்றனர். இது ஒரு வழிகாட்டும் செயல் போன்றது, சூட்சுமங்கள் மிக்கது. ஆகாய கங்கையில் நீராடுவதன் மூலம் மானுட பாவங்கள் நீங்கி மனது நிர்மலமாக வேண்டும் என்பது விதி. அப்படி ஒரு நிர்மலமான மனதுடன் மலையப்பன் ஆகிய வேங்கடவனை தரிசிக்கும் பொழுது அவனது பூரண அருள் மேனியிலும் மனதிலும் பொழியும். அது மானிட பிறவியின் விதினால் வரும் வரையில் அவர்களை பெரும்பேற்றுடன் வைத்துக் கொள்ளும். அப்படி ஒரு வரத்தை ஆகாய கங்கை பெற்றுள்ளது. அதை அவதாரம் எடுத்து வந்த நிலையில் வரத்தை அளித்த இறைவனாகிய ராமனை பின்பற்றுகிறான் என்பதுதான் இதனுள் உள்ள சூட்சுமம். எனவே திருமலைக்கு செல்கிறவர் ஆகாய கங்கையில் நீராடும் பொழுது அங்கே ராம லட்சுமணனோடு அனுமன் முதல் ஜாம்பவான் வரையிலான சகலரும் நீராடியதை நினைவில் கொண்டு நீராடினால் இறை நினைப்போடு நீராடிய பயன் சித்திக்கும். இத்திருமலையின் சேஷாத்திரி மலையில் நிர்லோம ரிஷி என்னும் ஒரு ரிஷியும் தவம் புரிந்து வந்தார். பிரம்மனை நோக்கி தவம் புரிந்த இவருக்கு பிரம்மாவும் தரிசனம் தந்த பொழுது பிரம்மலோகத்தில் இடம்பெற்று படைப்பு பணிக்கு உதவியாக இருக்க விரும்புவதாக கூறினார். அதற்கான அனுமதியை என்னால் தர முடியாது, அது ஸ்ரீமன் நாராயணன் செயல் என்ற பிரம்மன், உங்கள் தவம் வீணாகாது. நாராயணமூர்த்தி ஸ்ரீராமனாக அவதாரம் கொண்டு இந்த வனத்தின் வழியாக செல்லும் நாளில் அவரது திருவடிகளில் நீங்கள் பொன்காந்தல் மலர்களால் அர்ச்சிக்க பிரதிபலனாக உங்கள் விருப்பத்தை அவர் உடனே நிறைவேற்றுவார் என்று கூறியிருந்தார். அதன் பொருட்டும் ராம லட்சுமணர்கள் சேஷாத்திரி மலை பிரவேசம் நிகழ்த்தினர் எனலாம். தெய்வ செயல் எனப்படுபவை ஒன்றை தொற்று ஒன்று என்று ஒரு தொடர்போடு மட்டுமல்ல, நீண்ட நெடுங்கணக்கும் உடையவை. அவை உரிய தருணத்தில் வெளிப்பட்டு கடமையாற்றும். அதில் ஒரு வினாடி தாமதமும் இருக்காது. இப்படிப்பட்ட தருணங்களை காலம் என்பது எத்தனை பெரிய மகாசக்தி என்பதை புரிய வைப்பதோடு அதன் பின்னே உள்ள ஏக்க சக்தியை எண்ணி நம்மை பிரமிக்கவும் வைக்கும். ராம லட்சுமணர் இருவரும் சேஷாத்திரி வாசம் புரிந்த நாளில் நிர்லோம ரிஷியின் அர்ச்சனையை ஏற்று அவருக்கு பிரம்மலோகத்தில் இடம் கிடைக்கவும் வழி செய்கின்றனர். நிர்மலோம ரிஷியின் விருப்பத்திற்கிணங்க அந்த மலையில் சாப பெற்று கிடந்த யசு புருஷர்கள் பலரும் ராம லட்சுமணர்களை தரிசனம் செய்த மாத்திரத்தில் விமோசனம் அடைந்தார்கள். பின்னர் ராம லட்சுமணரின் இலங்கை பயணம் அங்கிருந்து வேகமாக தொடங்கி ராமேஸ்வரத்து சேதுக்கரையை அடைந்து நிற்கிறது. முன்பு அனுமன் சீதையை தேடி அலைந்த பொழுது மகேந்திரகிரி மலையில் இருந்து எழும்பி வான்மிசை பறந்து சென்று இலங்கையை அடைந்திருந்தான். திரும்பி வந்துவிட்டிருந்த நிலையில் அவனே இலங்கை செல்ல எளிய மார்க்கம் சேதுக்கரை தான் என்று உணர்ந்திருந்தான். பெரும் படையோடு கடலினை கடக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ப அளவா திட்டமிட வேண்டும். வாயுபுத்திரன் ஆனதால் அவனால் வான்மிசை பறக்க முடிந்தது. காற்றை சம்சயம் செய்து பார்ப்பது என்பது ஒரு வித்தை. அதை மனிதர்கள் பயில முடிந்தால் பறக்கலாம். ஆனால் அதற்கு மார்பு விரிந்து தருவதிலிருந்து உள் உறுப்புகள் லேசாவது வரை பல கிரியைகள் உள்ளன. அது பிறப்பிலேயே அனுமனுக்கு சாதகமாக இருந்தது. எனவே தான் அனுமன் விவேகத்தோடு தன்னை உத்தேசித்து மட்டும் முடிவுக்கு வராமல் எல்லோரையும் உத்தேசித்து சேதுக்கரைக்கு அனைவரோடும் வந்து சேர்ந்தான். இனி சமுத்திரராஜன் சற்று கை கொடுத்தாலும் போதும், இந்த பெரும்படை இங்கிருந்து இலங்கைக்குள் நுழைந்து விடலாம். முன்பே இலங்கை நகரம் எவ்வளவு பெரியது, அதன் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் பற்றியெல்லாம் அனுமன் ராமனிடம் விவரித்து விட்டிருந்தான். எதன் வழியாக செல்ல வேண்டும், எங்கெல்லாம் அவனது வீரர்கள் காவலில் உள்ளனர், அவர்களை எதிர்கொள்வது எவ்வாறு என்று சகலத்தையும் கூறிவிட்டபடியால் இப்பொழுது கடல் கடப்பது ஒன்றே ஒரு தடையாக அவர்கள் முன் இருந்தது. சேது சமுத்திர கரை முன் தேங்கி நின்றது சுக்ரீவனின் பெரும்படை. ராமன் சமுத்திரராஜனை சந்தித்து தன் விருப்பத்தை கூறி உதவி கேட்க யோசிக்கும் முன்பே அது யூகித்த அனுமன், பிரபு தாங்கள் இருங்கள், சமுத்திரராஜனை நானே அழைக்கிறேன் என்று கூறி சமுத்திரராஜனை மனதில் நினைத்து தியானிக்க தொடங்கினான். அந்த நாளில் ஒருவரை தொடர்பு கொள்ள தியானிப்பது ஒரு வழிமுறையாக இருந்தது. எவர் குறித்து தியானிக்கிறோமோ அவர் மனதில் தியானிப்பவரின் தாக்கம் ஏற்படும். இன்றும் அந்நிலை அப்படியே தான் உள்ளது. அதனாலேயே சற்று முன் தான் உங்களை நினைத்தேன். நீங்களே வந்துவிட்டீர்கள் போன்ற பேச்சுகளை நாம் பேசுகிறோம். தியானிப்பது என்பது மிக ஆழமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அப்படி நாம் தியானிக்கும் பட்சத்தில் இன்றும் நாம் எவரோடும் தொடர்பு கொள்ள முடியும். அனுமனின் தியானமும் சமுத்திரராஜனை குறித்து நீண்டது. ஆனால் சமுத்திரராஜன் தான் வருவதாக தெரியவில்லை. அது ராமனுக்குள் சலனத்தை ஏற்படுத்தியது.
காலம் கடந்து கொண்டே இருக்கும் வேதனை ஒருபுறம், சமுத்திரராஜன் அலட்சியமாக இருக்கிறானோ என்கிற எண்ணம் ஒருபுறம் தோன்றிட ராமன் வேகமாக ஒரு முடிவிற்கு வந்தான். ராமன் வசம் எவ்வளவோ பானங்கள் உள்ளன. அதில் சிலவற்றுக்கு நீர்வழியை பிளக்கும் ஆற்றலும் உண்டு. அதில் ஒன்றை பிரயோகித்து இலங்கை வரை கடலுக்குள்ளேயே பாதை அமைத்துக் கொண்டு அதன் வழியாக செல்லலாம் என்று கருதி தன் கோதண்டத்தையும் கையில் எடுத்து விட்டான். அவ்வாறு மட்டும் நடந்துவிடும் பட்சத்தில் அது சமுத்திரராஜனுக்கு தான் இழிவை தரும். அதனால் ஆழியாகிய கடலுக்குள் பெரும் மாற்றங்களும் எழக்கூடும். எனவே பான வழி காணாதிருப்பதே சிறந்தது. இதை உணர்ந்த அனுமனும் மற்ற வீரர்களும் கூட அஞ்சினர். ராமனோ கோதண்டத்தை முன்பிடித்து பானத்தையும் பூட்டி நாணினையும் இழுக்க தொடங்கிவிட்டான். நல்ல வேளையாக சமுத்திரராஜன் வரும் குரலொலி கேட்க தொடங்கியது. மகாபிரபு, மன்னியுங்கள், தயவு செய்து பானம் தொடுக்காதீர்கள். நான் வர தாமதமாகிவிட்டது. அதற்கு சரியான காரணமும் உள்ளது என்றபடியே சமுத்திரராஜன் அருகில் வந்தான். என்ன நண்பர்களை, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.